எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமக்கு புத்தாண்டுக்கு ஒரு டெசர்ட் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ½ எப்படி செய்யலாங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டெசர்ட் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். ரவையும் சுகரும் எண்ணெயும் இருந்தால் போதும். பால் கொஞ்சம் வீட்லேயே இருக்கும். இப்போ வாங்க இந்த டெசர்ட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஈஸியாக செய்ய முடியக்கூடிய ஒரு டெசர்ட்டு தான். பிகினர்ஸுக்கும் ஒர்க்கிங் லேடிஸுக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு ரவையை பேனில் போட்டுட்டு வறுக்கிறோம். வறுத்த ரவையாக இருந்தாலும் லேசாக கொஞ்சம் சூடுபடுத்திக்கணும். கலர் மாறாமல் அந்த வாசனை பச்சை வாசனை போன உடனே ரவையை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தா லேசாக சூடு வந்துருச்சு. ஏன்னா இது ஏற்கனவே வறுத்த ரவை. கலர் மாறுறதுக்கு முன்னால் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பால், காய்ச்சின பாலோ காய்ச்சாத பாலோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலை எடுத்து நம்ம அந்த ரவையோட சேர்த்துக்கிறோம். இப்போ ரவையும் பாலையும் ஒன்றா சேர்த்து கிண்டுறோம். அதாவது நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் மாவு கிண்டுவோம் இல்லையா, தண்ணி ஊற்றி, அது மாதிரி கொழுக்கட்டை வெள்ளையாக வர்றதுக்காக கொஞ்சம் போல் பால் ஊற்றுவோம். இதில் நம்ம தனி பால் தண்ணியும் பாலுமாவும் சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். ஒரே ஒரு பிஞ்சுக்கு குறைவாகவே உப்பு, அந்த ரவையில் அந்த டேஸ்ட்டு தெரியறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கெட்டி ஆகணும். நான் அந்த சட்டியில் ஒட்டாமல் வரணும், அதனால் உருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிளறது நல்லது. அடி பிடிக்கக்கூடாது, வாசனை வந்துடக்கூடாது. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். கூட கொஞ்சம் 1½ ஸ்பூன் சேர்த்தாலும் தப்பு இல்லை. வேணும்னா வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நெய் வாசனை நல்லாயிருக்கும் இந்த டெசர்ட்டுக்கு. இப்போ பாருங்கள், அடியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா அப்படி பெரட்டி விட்டு கிண்டி விடணும். அந்த மாதிரி கையில் ஒட்டாமல் உருண்டு வர்ற சமயத்தில் நம்ம அடுப்புலேருந்து இறக்கி ஒரு தட்டு போட்டு மூடிடுறோம். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம நல்லா அதை ஒன்று சேர்த்து பிசையணும். கொஞ்சம் பத்தலைன்னா பால் தெளித்து பிசைஞ்சிக்கலாம், இல்லை தண்ணியை தொட்டு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் பொடி ரவை எடுக்கணும். அப்படி பொடி ரவை அவங்ககிட்ட இல்லைன்னா மிக்சியில் ஒரு தடவை அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது உதிரும். அதனால தான் பொடி ரவையை எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். பொடி ரவை கிடைக்கல, வீட்டில் அதுதான் இருக்குது, அவசரமாக செய்கிறீங்கன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா திரிச்சிட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைகிறோம். இப்படி ஒருவேளை உங்களால் பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க பல்ஸ் மோடில் போட்டுட்டு மிக்சியில் ஒரு திருப்பு இல்லைன்னா 2 திருப்பு திருப்பினீங்கன்னா கூட நல்லா ஒன்று சேர்ந்து உருண்டு வந்துடும். தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியும் நீங்கள் செய்யலாம். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன். பிசைஞ்சிட்டு இது நல்லா உருட்டி தட்டும்போது ஓரம் விரியாமல் வருதான்னு பார்த்துக்கணும். இப்போ நான் உருட்டுறேன். உருட்டை வந்துருச்சு. இதை கையில் வச்சு நல்லா அப்படி உருட்டிட்டு தட்டி பாருங்கள். ஓரமெல்லாம் விரிசல் வரக்கூடாது. அப்போ கொஞ்சம் பாலோ தண்ணியோ தெளித்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிசையணும்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் பால் தெளித்து நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். வாழை இலையில் தட்டலாம், இல்லை சும்மா கையில் தட்டலாம். இப்போ நான் 1½ கப்பு, 1 கப்பு ரவைக்கு 1½ கப்பு சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டாலே போதும். நான் இது சின்ன மெஷரிங் கப்பில் நான் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன். அதாவது சுகரை விட கொஞ்சம் மேலே நிற்கிற அளவுக்கு கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிட்டு ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. ஓரத்தில் இருக்க விரிசலை இப்படி நீங்கள் கையினால் தண்ணியை தொட்டு நல்லா வலுவலுன்னு ஆக்கிக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தட்டையெல்லாம் தட்டுவோம், இல்லை கொழுக்கட்டைக்கெல்லாம் இது பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு அமுக்கியும் இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது குலோப் ஜாமுனுக்கெலாம் பண்ணுற மாதிரி பிசுக்கு பதம் வரணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் குறைச்சே ஊற்றிக்கலாம். எண்ணெயை காய வச்சுருக்கோம். நீங்கள் முறுக்கெல்லாம் எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதிலே செய்யுங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இந்த இதை போட்ட உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் மேலெழும்பி வந்த உடனே அதை திருப்பி
நல்லா சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துக்கிற வேண்டியது தான். இப்போ நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. அதை எடுத்து ஒரு தட்டில் நம்ம வச்சுக்கிறோம். இருக்கிறது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துருவோம். எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். இந்த சமயத்தில் நமக்கு பிசு பிசுப்பான அந்த ஜீராவும் ரெடியாக இருக்கும். தொட்டு பார்த்துக்கோங்க, பிசு பிசுப்பு வரணும். நல்லா மேலே வந்து நல்லா பபிள்ஸ் நிறையா வரும், கொதிச்சு வரும். அந்த நேரத்தில் தொட்டு பாருங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலோ இல்லை சர்க்கரையோட தன்மைக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பொறுமையாக எடுத்துக்க வேண்டியதுதான். இதை நீங்கள் வந்து ஜீராக்குள்ளே போடாமல் ஒரு தட்டில் அடுக்கிட்டு எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இதை இந்த மாதிரி எடுத்து ஊற்றி இது பண்ணுங்க. நொறுங்கி போகாமல் இருக்கும். அதாவது பொரிச்சு எடுத்த அந்த ரவையை எடுத்து ஒரு தட்டில் அடுக்கிட்டு இந்த ஜீராவை எடுத்து ஊற்றிட்டு மேலே நட்ஸோ இல்லை நான் வந்து கொஞ்சம் போல் குங்குமப்பூ வச்சுருக்கேன். நீங்கள் பிஸ்தா இல்லை கேஷ்யூ நட் எதுனாலும் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நியூ இயருக்கு ஒரு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.